அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் நாலேஜ் அண்டு ஸ்கில், அதாவது அறிவு மற்றும் திறமை, இதை பற்றின ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் கூட மனிதர்களுக்கு அறிவுன்னா என்ன, திறமைன்னா என்ன, இந்த ரெண்டையும் நம்ம எப்படி சரியாக பயன்படுத்துறது மூலமாக நம்ம மேன்மை அடையலாம், அதையும் சேர்த்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அறிவு அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் நாலேஜ்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஒரு புத்தகத்திலே அதுலேயோ நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது, ஒரு ஆடியோலையோ வீடியோலையோ நம்ம கேட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், இது அறிவுன்னு சொல்கிறோம். இல்லை சில பேர் சொல்லிக் கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் இது அறிவுன்னு சொல்கிறோம். இந்த அறிவை இன்றைக்கி எடுத்துக்கிறது எல்லாராலையும் எடுத்துக்க முடியும், யாராலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா முன்னாடி தான் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா லைப்ரரியில் போய் புக்கை தேடி படிப்பாங்க. இன்றைக்கி யூடியூப் தட்டியாச்சுன்னா எல்லாமே வந்துடும். ஸோ நாலேஜை அக்வயர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் சொல்வேன். அது எடுத்துக்கிறவங்கள சொல்கிறேன். ஸோ நாலேஜை எடுத்துக்கிறதுக்கும் ஒரு ஸ்கில் வேணும், திறமை வேணும் இல்லையா? அப்போ நாலேஜ் எடுத்துக்கிறது மட்டும் ஒரு மனிதனோட வளர்ச்சியை முழுமையாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ நாலேஜ் நம்ம எடுத்துட்டோம், இந்த பக்கம் அடுத்து ஸ்கில்லை கொண்டு வரோம். நாலேஜ் ஸ்கில், இந்த ஸ்கில் அப்படிங்கிறது என்னன்னா திறமைன்னு சொல்கிறோம். திறமைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அந்த தெரிந்த விஷயத்தை நம்ம திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அதை நான் திறமையாக மாற்றுறேன், ஸ்கில்லாக மாற்றுறேன். ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், தெரிஞ்சிருக்கிறது நாலேஜ். இந்த நாலேஜை நான் திறமையாக மாற்றணும் அப்படின்னா ஐ நீட் டு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ். அது ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அது திறமையாக மாறும். ஸோ அதாவது இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லுவேன் அடிக்கடி, நோயிங் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். தெரிகிறது எல்லாமே புரிகிறது இல்லை. எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ இந்த திறமைக்கு என்ன சார் வேல்யூ? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ திறமை இருந்ததுன்னா அதை அவர் செயல்படுத்த முடியும். ஸோ அந்த திறமையை செயல்படுத்துறது மூலமாக அதை பணமாக மாற்ற முடியும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கிரிக்கெட் மேட்சை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அதோட பிச்சோட லெங்த் என்ன, பேட்டிங்னா என்ன, பவுலிங்னா என்ன, அதில் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன், எனக்கு நாலேஜ் அதில் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் கிரிக்கெட் விளையாட முடியுமானா முடியாது இல்லையா? ஸோ நான் இப்போ கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். டீச்சர் அண்ட் கோச் ரெண்டுனா இருக்காங்க. டீச்சர் அப்படிங்கிறவங்க அவங்களால டீச் பண்ண முடியும், அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த ஒரு விஷயத்தை, நாலேஜ்னு சொல்கிறோம் இல்லை, அது மாதிரி சொல்லி. கோச் அப்படின்னா அவர் பயிற்சி கொடுக்க முடியும். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. டீச்சர் டீச் தான் பண்ண முடியும், கோச் பயிற்சி கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த கோச் அப்படிங்கிறவர் கொடுக்கக்கூடிய பயிற்சியை நம்ம பயிற்சியை எடுத்து 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 அந்த பயிற்சியை நம்ம அதிகமாக எடுக்க பட்சத்தில் நம்ம ஒரு திறமைசாலியாக மாறுவோம். அந்த கோச்சஸை சிலவங்க மென்டாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அவர் தான் என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான் அப்படிமா. ஆனால் அந்த கோச்சஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. ஒருத்தர் டீச் பண்ணுறதுக்கும் கோச் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசம் ஒன்று தான். ஒருத்தர் டீச் மட்டும் பண்ணுறாரு, கோச் பண்ணுறாருன்னா அவர் ரொம்ப ஹார்டாக இருப்பார், அவரை விடவே மாட்டாங்க, நீ இது பண்ணி ஆகணும்னு. எங்கே ஒருத்தர் ஹார்டாக இருக்கிறாரு அவர் கோச் பண்ணுறாரு. இப்போ இந்த கோச் பண்ணக்கூடியது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஃபீல்டில் நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கோச்சிங் ஆகிறாரு, கோச்சிங் முடிச்சுட்டு அங்கே போய் ஃபீல்டில் கிரவுண்டில் நிற்கும் போது தான் ரியாலிட்டி தெரியும். அந்த ரியாலிட்டியில் அவர் திருப்பி விளையாடி 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 வரும்போது அவர் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ எந்த ஒரு நாலேஜையும் நீங்கள் திறமையாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை என்ன ஒரு விஷயம் சொல்லலாம், நாலேஜ் இல்லாமலும் இன்றைக்கி ஸ்கில் கொண்டு வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி ஒர்க் ஷாப்பில் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்கன்னா எங்கேயாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு விடுவாங்க. அவன் அந்த ஒர்க் ஷாப்பில் இவர் பார்த்துட்டே இருப்பான். ஒர்க் ஷாப்பில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து 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 கொஞ்சமாக அதை அப்படி அவன் பார்த்து பார்த்து அவன் திருப்பி செய்ய ஆரம்பித்து ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்து அவர் ஒரு மெக்கானிக்காக மாறிடுவார். சரிதானே? இது என்னென்னா ஹீ இஸ் அன் மெக்கானிக் தான். ஆனால் இந்த பக்கத்தில் ஒருத்தர் ஒரு டூ வீலர்னால் என்ன, எக்ஸாம்பிள் டூ வீலர் வச்சுக்கிங்களேன், டூ வீலர்னால் என்னங்கிறத முழுமையாக படிக்கிறார். நாலேஜை எடுத்துக்கிட்டு திருப்பி அவர் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் ஆகிறாரு. இந்த மெக்கானிக்கும் இந்த மெக்கானிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவர் டெக்னிக்கலாகவும் இவர் நாலேஜபிள், தென் ஸ்கில்டு பர்சன். இவர் டெக்னிக்கலாக நாலேஜ் கிடையாது, பட் ஸ்கில்டு பர்சன். ஸோ இந்த ரெண்டும் தான் வித்தியாசம். ஸ்கில்லுங்கிறது ஒருத்தர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தா மட்டும்தான் அவன் ஸ்கில்டு பர்சனாக மாற முடியும்.
ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு சினி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம், எந்த ஒரு ஃபீல்டில் ஒரு ஆர்ட் பேஸில் இருக்கலாம், எதில் வந்தாலுமே அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அந்த ப்ராக்டிஸை எடுத்துக்கிட்டு வந்தால் மட்டும்தான் அவர் ஒரு திறமைசாலியாக மாற முடியும். எப்போ அவர் திறமைசாலியாக மாறிட்டாரோ அதுக்கப்புறம் அவரோட பணம்ங்கிறது அவருக்கு மணிங்கிறது வந்து இஸ் அ பை ப்ராடக்ட் தான். ஒரு திறமைசாலிக்கு எப்போ அவர் திறமையை காட்டி நல்ல வழியில் வராரோ மணி இஸ் ஏ பை ப்ராடக்ட் தான். அவருக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ நாலேஜ் வேணும், பட் திறமை தான் ஒரு மனிதனை வளர்ச்சியை கொண்டு போகும். ஸோ அப்போ எந்த ஒரு நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக, ப்ராக்டிஸ் அப்படின்னா நிறைய பேர் நான் சேல்ஸில் நம்ம பண்ணனால சேல்ஸில் சொல்லுவோம், ஒரு நாள் பண்ண உடனே ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், இல்லை ஒரு நாள் படித்தா போதுமா, இல்லை ஒரு தடவை ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கிட்ட கேட்டிங்கன்னா லட்சம் தடவை பண்ணணும். இந்த விஷயத்தை இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நாலேஜ் உங்கள் மூளையில் இருக்கும், சரிதானே? நாலேஜ் வந்து உங்கள் மூளையில் இருக்கும். திறமை உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுலையும் இருக்கும். நாலேஜ் வந்து மூளையில் உள்ள செல்லில் இருக்கும், திறமைங்கிறது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்லும் இருக்கும். அப்போ இந்த பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் இந்த கண்டென்ட்டை கொண்டு நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அதை நம்ம திருப்பி திருப்பி செய்கிறது மூலமாக, ஒரு ஹேபிச்சுவல் மூலமாக எனக்கு செய்கிறது மூலமாக மட்டும்தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய செல்லில் அந்த கண்டென்ட்டு சேவ் ஆகும். அந்த உடலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு சேவ் ஆகும்போது மட்டும்தான் அவரை நம்ம திறமைசாலின்னு சொல்கிறோம். அந்த திறமை எந்த ஃபீல்டில் ஒவ்வொருத்தருக்கு இருக்கோ, அதில் இப்போ கிரிக்கெட்டில் வந்து இப்போ சச்சின் டெண்டுல்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட உடல் மொழியில் எல்லாமே எல்லா செல்லிலுமே கிரிக்கெட் இருக்கும். அது இயற்கையாகவே சில ஸ்கில் இருக்கும், சில திறமைகள் இயற்கையாகவே அவங்கள்ட்ட இருக்கும். அதை அவங்க திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணியும் அவங்க வந்து வர முடியும். சில பேருக்கு வந்து சில விஷயத்தில் ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த ஆர்வத்தையும் அவங்க திறமையாக மாற்றிக்குவாங்க. ஸோ எந்த ஒரு ஆர்வத்தையும் அவங்க வந்து திறமையாக மாற்றிக்க முடியும். ஸோ நாலேஜ் தேவை தான், பட் ஸ்கில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லிவிட்டு, ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டி விரும்பி, இந்த பிரபஞ்சம் எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.